வணக்கங்க. நான் ஈரோட்டு குப்பாயம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நான் பாட்டு பண்ணலைங்க. இன்றைக்கி அதாவது உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன கதை மாதிரி ஒன்று சொல்ல போகிறேன். அது கதைன்னு நினச்சிக்காதீங்க. வாழ்க்கையில் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்கள நம்ம கண் பார்வையில் வச்சுக்கணுங்க. இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அது போயிட்டு வருதா, எப்படி வருது எப்படிங்கிறத நம்ம அதை கவனிக்கணும். பசங்க போயிட்டு வந்தாலுமே அதையும் நம்ம கவனிக்கணும். பசங்களை அன்பாக நம்ம எப்பவுமே பார்த்துக்கணுங்க. ஏன்னா அப்புறம் நம்ம கை மீறி போன பிற்பாடு ஐயோ பசங்க இப்படி பண்ணிட்டா, ஐயோ பசங்க அப்படி பண்ணிட்டான்னு நாம் ஃபீல் பண்ணுறதில் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நாம் தாய் கொஞ்சம் கஷ்டம்தான். வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து பிள்ளைங்களையும் அப்படி இப்படின்னு பார்க்குறதெல்லாம் கஷ்டம்தானே. இருந்தாலும் நம்ம கவனிக்கணும். நம்ம பிள்ளைங்க எங்கே போகுது, எப்படி வருது அப்படிங்கிறத, யார் கூட பேசுகிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு இப்போ வர்ற காலகட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் கவனிக்கணுங்க. இப்போது எங்கள் ஊர்லேங்க நான் பொதுவாக ஒரு பேக்கரிக்கு போவேன். அந்த பேக்கரியில் நான் போய் உட்கார்ந்ததுமே ஒரு பையன் அப்படியே விழுந்தான் பாருங்க பக்கத்து டேபிளில். எனக்கா அப்படியே மனசு பதறி போச்சுங்க. என்னடா இவன் இப்படி விழுகுறான் அப்படின்ட்டு பார்க்குறேன். அந்த பையனை இப்படின்னு தலையை தூக்கி பார்க்குறேன். அந்த பையன் ஊசி போட்டிருக்கிறானுங்க, போதை ஊசி. அதெல்லாம் தப்புங்க. ஒரு தாய்ங்க நாம் கேட்கணும், நம்ம பையன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு நாம் கண்காணித்து பார்க்கணும். எங்கேயோ போகிறான், அவன் எப்படியோ வேலைக்கு போகிறான்னு விட்டு போட்டு கடைசியில் நம்மளை அதை ஒரு ஃபீல் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லைங்க. உண்மையிலுமே அந்த குப்பாயம்மா கருத்தை கேட்டுக்குங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக்